ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு வெல்வெட் ப்ளவுஸில் வந்துட்டு வீநெக் பேக் ஓப்பன் வச்சு ஒரு வீநெக் வந்து ஒரு ப்ளவுஸ் ஒன்று தைக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 2 இன்ச்சில் வந்து ஒரு லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். 2 இன்ச் அகலத்துக்கு எடுத்துகிட்டு அதை ஒரு 3/4 இன்ச்சு மடித்து தைச்சிட்டேன். சரிங்களா? இப்போ வந்து அது நம்ம வீநெக் வந்து நம்ம லைனிங் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்துட்டு நெக்கோட பீஸில் வந்துட்டு நம்ம இதை சப்போர்ட் கொடுக்க போகிறோம். நான் எதுக்காக இதை ஸ்ட்ரைட் பீஸாக எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம கட் பண்ணியிருக்கிறது வீநெக்கு. இப்போ இதில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ஒரு வளவளப்பு தன்மை கொடுத்துரும். இது கூட நம்ம வைக்க போகிறது பார்த்திங்கன்னா வெல்வெட் கிளாத். வெல்வெட் கிளாத் வந்து ஆல்ரெடி வந்துட்டு ரொம்ப நமக்கு இழுத்துக்கிட்டே வரும், ஒரு மாதிரி வந்து வளைஞ்சு கொடுத்துக்கிட்டே வரும். அப்படி இருக்க கிளாத்தில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்தோம்னா வந்துட்டு கழுத்து வந்துட்டு ஒரு மாதிரி வளவலன்னு நிற்கிற மாதிரி, ஒரு சப்போர்ட் இல்லாத மாதிரி இருக்கும். இது ஆல்ரெடி டீப் நெக்குன்னும்போது நம்ம வந்து ஒரு சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை. அதனால் வந்து நான் ஸ்ட்ரெயிட் பீஸில் எடுத்திருக்கேன். ஸ்ட்ரெயிட் பீஸில் கொடுத்து நம்ம தைச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வெல்வெட் கிளாத்தை எடுத்து மேலே வச்சு ஒரு 1/2 சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். நெக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இழுத்துக்கிட்டே வரும். கொஞ்சம் லூஸ் கொடுத்து பொறுமையாக தைச்சிக்கிட்டே வாங்க. அதிலே பாருங்கள் இழுத்துக்கிட்டு வருது. ஸோ நம்ம வந்து அதை கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் ஒரு 1/2 சென்டிமீட்டருக்கு நெக் பீஸ் வந்து நம்ம தைச்சிக்கலாம். தைக்கும்போது லூஸ் கொடுக்காமல் தைங்க. இது வெல்வெட் கிளாத்ன்றதுனால எனக்கு இழுத்துக்கிட்டே வருது. கொஞ்சம் லூஸ் கொடுத்து தைச்சிட்ருக்கேன். தைச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா வந்துட்டு நம்ம லைனிங்கில் வந்துட்டு நம்ம உள்ளே தைச்சோம் இல்லைங்களா, அந்த பிசுறு வந்து லைனிங் பக்கம் வர மாதிரி படியை வச்சுட்டு அதில் வந்து நம்ம ஒரு எட்ஜ் தையல், படிமான தையல்னு சொல்லுவோம், அது லைனிங் மேலே போட்டுக்குங்க. லைனிங் மேலே போடும்போது அந்த நெக்கு வந்து ரொம்ப நீட்டாக வரும். மேலே வந்து லைனிங் கிளாத் வந்து வெளியில் தெரியாது. சரிங்களா? இது வீ நெக்கு, நல்லா வந்து டீப் நெக்கு. அதனால் வந்துட்டு இந்த நம்ம படிமான தையல் போட்டுட்டு நம்ம திருப்பி பார்க்குறோம். திருப்பி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பக்காவாக வந்து அந்த ஃபோல்ட் ஆகும். அந்த நெக் வந்து வரும். அப்படி பிடிக்கும்போதே வந்து நல்லா நீட்டாக நிற்கும். இப்போ நான் மேலே வந்துட்டு ஒரு 6 mm 8 mm வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு வந்துட்டு நம்ம அதை அப்படியே என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லாக அவுட்டர் ஒரு தையல் போட போகிறோம். அவுட்டர் ஸ்டிச் போட்டு வாங்க. இதுதான் நம்ம வந்து பட்டி வைக்க போகிற இடம். இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு வெல்வெட் கிளாத் வந்துட்டு மேல் கிளாத் வந்து ப்ளவுஸ் கிளாத் வந்து ரொம்ப சின்னது, வித்து வந்து ரொம்ப கம்மி. இப்போ நான் சைடில் வந்து 2 சைடுக்குமே வந்துட்டு 2 இன்ச்சு வந்து லைனிங் தான் வெளியில் தெரியுது. இப்படி தான் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் தான் நம்ம லைனிங்க்கு வந்து மேலே வந்து நம்ம ஜாயிண்ட் கொடுக்க போகிறோம். 2 சைடுமே வந்து இல்லை ஜாயிண்ட் கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அதை அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இதே மாதிரி நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி நான் ஜாயிண்ட் கொடுக்குறதுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். சரிங்களா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். Thank you.